வாங்க, இன்னைக்கு நாம ஏஐ உலகத்துல ஒரு பெரிய புரட்சிய பத்தி பார்க்க போறோம். இது வெறும் நம்மகிட்ட பேசுற ஏஐ பத்தினது இல்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் நமக்காக நிஜ உலகத்துல வேலை செய்யற ஒரு புதுவிதமான ஏஐ பத்தினது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாம பயன்படுத்துற ஏஐ எல்லாம் என்ன பண்ணுது? நாம கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுது, நமக்கு தகவல் தருது. ஆனா அதுக்கப்புறம் அந்த உரையாடல் முடிஞ்சதும் அதோட வேலையும் முடிஞ்சு போகுது. இதுதான் இப்போ இருக்கிற ஏஐகள்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கல். ஆனா, இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. வெறும் பதில் சொல்றதோட நிக்காம, நீங்க சொல்ற வேலைய செஞ்சு முடிச்சா எப்படி இருக்கும்? இதுதாங்க ஓபன் க்ளோவோட மையப்புள்ளி. இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் மாற்றப் போகுது. சரி, முதல் பகுதியில நாம சாதாரண சாட்பாட்களை எல்லாம் தாண்டி அடிப்படையிலே ஒரு புது விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இது வெறும் பேசுற மெஷின் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. அப்போ இந்த ஓபன் க்ளானா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஓபன் சோர்ஸ் ஏஐ அசிஸ்டன்ட். ஆனா மத்த ஏஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இது உங்க கம்ப்யூட்டர்லயே ஓடும். அதனால உங்க டேட்டா எல்லாமே உங்கள்கிட்டயே சேஃபா இருக்கும். நீங்க பேசுறதெல்லாம் அதுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல இது உங்களுக்காக வேலை செய்யும். இத வெறும் சாட்பாட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கும் மேல இது உங்களுக்காக 24 மணி நேரமும் தூங்காம வேலை செய்யற ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயி மாதிரி. இந்த ஒரு ஐடியாவே ஏஐ பத்தின நம்ம பார்வையை மொத்தமா மாத்திருது இல்லையா? ஒரு நல்ல ஐடியா இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? மக்கள் அதை ஏத்துக்கணும். ஓபன் க்ளா எப்படி ஒரு புயல் மாதிரி வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சதுங்கிற கதையை இப்போ பார்க்கலாம். இதோட அசுர வளர்ச்சி டெக் உலகத்துல அது ஏற்படுத்தின தாக்கத்தை அப்படியே காட்டுது. நீங்களே பாருங்க, வெறும் 2 மாசத்துல கிட்ஹப்ல 1,00,000க்கும் அதிகமான ஸ்டார்ஸ். ஒரு ஓபன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு இது மாதிரி ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் சும்மா இல்ல. இதுவே சொல்லுது டெவலப்பர்ஸ் மத்தியில இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்துச்சுன்னு. மக்கள் இதை எப்படி நிஜத்துல யூஸ் பண்ணாங்கன்னு பாருங்க. அபி கட்டியார்னு ஒரு யூசர் என்ன சொல்றாருன்னா, என் கம்பெனியே இதுதான் நடத்துதுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இதுதான் எல்லாரையும் மிரள வச்ச விஷயம். அதோட தன்னாட்சி, அதாவது தானாவே யோசிச்சு செயல்படுற தன்மை. அதுக்கு ஒரு ஏபிஐ கீ தேவைப்பட்டிருக்கு. உடனே அதுவே பிரவுசரை ஓபன் பண்ணி கூகுள் கிளவுடுக்குள்ள லாகின் பண்ணி ஒரு புது டோக்கனை உருவாக்கிடுச்சு. இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி இருக்குல்ல. இந்த கடைசி கோட் ரொம்ப அழகா சொல்லுது. ஓபன் க்ளாங்கிறது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் இல்ல, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யற நம்ம டீம்மேட் மாதிரி. ஒரு கருவிங்கிற இடத்துல இருந்து ஒரு டீம்மேட்டுங்கிற இடத்துக்கு ஏஐ மாறுறது ஒரு பெரிய விஷயம். சரி, இந்த அளவுக்கு வைரல் ஆனதுக்கு காரணம் என்ன? சில முக்கியமான டெக்னாலஜி தான். உதாரணத்துக்கு ஹார்ட் பீட்னு ஒரு அம்சம். அதாவது நீங்க சொல்லாமலே அதுவா டைம்க்கு வேலைகளை செய்யும். அதுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல உங்க பிரைவசி, உங்க டேட்டா உங்க கம்ப்யூட்டரை விட்டு வெளியவே போகாது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஓபன் க்ளாவை தனிச்சிறப்புள்ளதா மாத்துச்சு. இந்த ப்ராஜெக்டோட வரலாறுல ஒரு சின்ன சுவாரஸ்யமான குழப்பம் இருக்கு. அது என்னன்னா, அதோட பேர் அடிக்கடி மாறினது தான். ஒரு நண்டு அதோட பழைய ஓட்டை விட்டுட்டு புது ஓட்டுக்கு மாறுற மாதிரி இந்த ப்ராஜெக்டும் பல தடவை தன்னோட பேரை மாற்ற வேண்டியிருந்தது. இது அதோட வேகமான ஆனா கொஞ்சம் குழப்பமான வளர்ச்சியை காட்டுது. இதோட பயணம் ஒரு சூறாவளி மாதிரி இருந்துச்சு. முதல்ல கிளாட் பாட்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா சில சட்டச்சிக்கல்கள்னால மோல்ட் பாட்னு பேரை மாத்துனாங்க. கடைசியா அதோட நோக்கத்தை சரியா பிரதிபலிக்கிற மாதிரி ஓபன் க்ளவுன்னு பேர்ல வந்து நின்னுச்சு. இதுவரைக்கும் நாம இதோட நல்ல பக்கங்களை பார்த்தோம். ஆனா எல்லா கதைக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குமே. இப்போ அந்த பக்கத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த அபரிமிதமான சக்தி கூடவே சில பயங்கரமான ஆபத்துகளையும் கொண்டு வந்துச்சு. ஆமா, ஓபன் க்ளாவோட திறன்களுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருந்துச்சு. பாதுகாப்பு விஷயத்துல இதுல இருந்த சில பிரச்சனைகள் இதை உருவாக்கிய டெவலப்பர்களுக்கே ஒரு கெட்ட கனவா மாறிடுச்சு. இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் எல்லாம் வெளிச்சம் கோட்டு காட்டினது மோல்ட் புக்குன்னு ஒரு வினோதமான சோஷியல் நெட்வொர்க். இது மனுஷங்களுக்கு இல்ல, ஏஐகளுக்கு மட்டுமேயான ஒரு ஃபேஸ்புக் மாதிரி. ஏஐங்க அதுக்குள்ள பேசிக்கலாம், போஸ்ட் போடலாம். நாமெல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். கேட்கறதுக்கே விசித்திரமா இருக்குல்ல? இதுல தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இந்த மோல் புக்கை உருவாக்குனவர் ஒரு ஏஐயை வச்சே முழு கோடையும் எழுதிட்டாரு. எந்த ஒரு மனுஷனும் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டும் அதை பார்க்கவே இல்லை. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. இந்த மோல்ட் புக் சம்பவம் ஓபன் க்ளா டிசைன்ல இருந்த 3 பெரிய ஓட்டைகளை அம்பலப்படுத்திருச்சு. ஒன்னு, மறைமுகமா கொடுக்கப்படுற கட்டளைகள், அதாவது ஏஐ படிக்கிற ஒரு இமெயில்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு வைரஸ் மாதிரி. ரெண்டாவது, பாஸ்வேர்டு, ஏபிஐ கீ மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா திருடுற மாதிரி சேமிச்சு வைக்கப்பட்டது. மூணாவது, மத்தவங்க உருவாக்கின திறன்களை டவுன்லோட் பண்ணும்போது அதுல மால்வேர் இருந்தா கண்டுபிடிக்க முடியாதது. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய பேரழிவு. மூல்புக் டேட்டாபேஸ்ல இருந்து சுமார் 15 லட்சம் பிரைவேட் ஏபிஐ கீகள் திருடப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி ஃபெயிலியர். பாருங்க, ஏஐகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தளத்துல ஏஐகளோட ரகசியங்களே திருட்டு போயிருக்கு.
சரி, இப்போ கதையோட 2 பக்கத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். இதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வச்சு இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிக்கலாம். சாட் ஜிபிடி மாதிரி ஏஐக்கும் ஓபன் கிளாக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடி கிளவுட்ல இயங்குது. நீங்க கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லணும். ஆனா ஓபன் கிளா உங்க கம்ப்யூட்டர்லயே இயங்குது, அதுவோ யோசிச்சு செயல்படுது, உங்க ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுது, எதுவுமே அதுக்கு மறக்காது. இது ஏஐ உலகத்துல ஒரு புது இனம் மாதிரி. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஓபன் கிளாங்கிறது வெறும் ஒரு ப்ராடக்ட் இல்ல. இது ஏஐ வளர்ச்சியில ஒரு முக்கியமான மைல்கல். தானா செயல்படுற ஏஐகளோட சக்தியையும், அந்த சக்தியை நம்ம எவ்வளவு பொறுப்பா கையாளணுங்கிறதையும் இது நமக்கு ஞாபகப்படுத்துது. தானா இயங்குற ஏஐ இனிமே வெறும் கற்பனை இல்ல, அது நம்ம கண் முன்னாடி இருக்கிற நிஜம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த சக்தியை கையாளவும் இதுல இருக்கிற ஆபத்துக்கள் இருந்து நம்மள பாதுகாத்துக்கவும் தனிப்பட்ட முறையிலயும் சரி, ஒரு சமூகமாவும் சரி, நம்ம உண்மையிலே தயாரா இருக்குமா? இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது.